வணக்கம். மதுரையில் எடப்பாடி பழனிசாமியின் கார் கண்ணாடி உடைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு வந்தால், உள்ளாட்சி தேர்தலில் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்திற்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தேவர் சமுதாய மக்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவிற்கு துரோகத்தை செய்த எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமான நிலைமையாகத்தான் இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு சாதகமான வேட்பாளர்களையும் சரியான கொள்கைகள் மீண்டும் மக்கள் மத்தியில் அதிமுகவின் திருத்தப்படாத எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் மீண்டும் மக்கள் மத்தியில் கொடுத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏறும். இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்பதற்கேற்ப செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து நம்மால் பார்க்க முடியவில்லை. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக தான் அரியணையில் ஏறியது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு துரோகத்தை எடப்பாடி செய்ததன் காரணமாக மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கால் வைக்க முடியாத அளவிற்கு நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்போம். இதனால் அதிமுக தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, எடப்பாடியை விரட்டியடிக்கும் வரை அதிமுகவிற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அவரது ஆதரவாளர்களும் குறிப்பாக ஆர்பி உதயகுமாரையும் நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் மதுரையில் எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் நடத்துவோம் என்பதற்கேற்பதான் இணையதளங்களில் செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கே எதிராக மாறும். நிச்சயமாக இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதையை முடிக்கக்கூடிய வகையிலும் அவரது பதவியை பறிக்கக்கூடிய வகையிலும் அமையும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருப்பது பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.